நீசா டிவியின் தமிழ் பேசும் உறவுகளை அன்போடு வரவேற்று கூறுகிறோம். இன்றைய பதிவுல மிக மிக முக்கியமான செய்திகள் குறித்து பார்க்கலாம், பேசலாம். பருப்பு கறி இல்லாத ஹோட்டலும் கிடையாது, செவ்வந்தி இல்லாத செய்தியும் கிடையாது என்பது போல பரபரப்பான பல்வேறு செய்திகள் வந்து கொண்டே இருக்குது. இஷாரா செவ்வந்திய கள விஜயத்திற்காக கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்களுக்கு கொண்டு போனாங்க. வாக்குமூலங்களை பெற்றுக்கொண்டாங்க. நடந்தது என்ன? 3 நாள் தங்கினீங்க, என்ன நடந்தது, ஏது நடந்தது சொல்லுங்களேன் அப்படின்னு சொன்னதுக்கேற்ப கிளிநொச்சி மற்றும் யாழ்ப்பாண மாவட்டங்கள்ல இவங்களை பாதுகாத்து தங்க வச்சு பத்திரமாக பார்த்துட்டது மட்டுமல்ல, இந்தியா வரைக்கும் கொண்டு போய் பத்திரமாக யார் கண்ணும் படாம கொண்டு சேர்த்துட்டு வந்த என்று சொல்லி 5 பேரை போலீசார் கைது செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. இஷாரா செவ்வந்தியுடைய வாக்குமூலத்துக்கு இணங்க தான் இந்த 5 பேரையும் கைது செஞ்சிருக்கிறாங்க. இதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, படகுல இந்த ஆட்கடத்தல் பணியை செய்யறவரு, சேவையாக வழங்குறவரு உட்பட 3 பேர் செவ்வந்திக்கு பாதுகாப்பாகவும் போயிருக்கிறாங்க. பெரிய ஒரு வேலையை செஞ்சுட்டா இல்லையா, அவங்கள பத்திரமா பாதுகாக்கணும், சரியான பாதுகாப்பு கொடுக்கணும். இல்லைன்னா இவங்களுக்கு கேள்பத்திர பத்மையால பிரச்சனை வந்துடும் இல்லையா. அதனால கூடவே 3 பேர் சேர்ந்து பயணிச்சு விட்டுட்டு பத்திரமாக மீண்டும் நாட்டுக்குள்ள வந்திருக்கிறாங்க. அந்த ஆசாமிகளையும் இப்போது கைது செய்து விசாரணை செஞ்சதுல தெரிய வந்த விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவருடைய தொழிலே இப்படித்தனம். பல்வேறு குற்றங்களை செஞ்சவங்க, போலீசார் தேடிக்கொண்டிருக்கின்ற பல்வேறு சந்தேக நபர்களை பாரிய அளவு குற்றம் செஞ்சவங்களை பத்திரமாக யார் கண்ணிலும் படாம 20 பேரை இந்தியா வரைக்கும் கொண்டு விட்டுட்டு வந்ததான செய்தியையும் சொல்லியிருக்கிறாங்க. பிடிச்சது ஒன்றுக்காக இப்ப சொல்லியிருக்கிறது ஏகப்பட்ட செய்திகள். இந்த சேவைக்காக, இந்த பயணத்துக்காக இவர் பெற்ற ஊதியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 25 லட்சம் கேல்பத்திர பத்மையிடம் இவர் பணம் பெற்றதாக சொல்லப்படுது. இப்போது அந்த படகையும் போலீசார் கைப்பற்றி ஒரு சான்று பொருளாக ஆக்கியிருக்கிறாங்க. விசாரணை மேற்கொள்ளப்படுது. எப்போதுமே பாதாள உலக குழுக்கள் அப்படின்னோ போதைப் பொருள் அப்படின்ற பிரச்சனை வந்தா அது தென் மாகாணத்தோட மட்டும் நின்றுவிடும். ஆனா இப்போ இஷாரா செவ்வந்தியினுடைய அந்த தாராள மனசின் காரணமாக வடக்கையும் தெற்கையும் இணைச்சு வச்சிருக்கா. பொறுத்து பார்க்கலாம். இது சம்பந்தமான விசாரணைகள் எதிர்வரும் காலங்களில் முன்னெடுக்கப்படுறதுனால யார் அந்த 20 குற்றங்களை புரிந்து 20 நபர்கள் குற்றங்களை புரிந்து நாடு கடத்தப்பட்டாங்க, நாட்டை விட்டு ஓடினாங்க அப்படின்ற பல்வேறு விஷயங்கள் தெரிய வரும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பஸ் லலியா துபாயில கைது செய்யப்பட்டாரு. இப்போது அவரை நாட்டுக்கு கொண்டு வருகின்ற மிகப்பெரிய ஒரு பணியை அரசாங்கம் செய்து வருவதாகவும் பாதுகாப்பு துறையினர் செய்து வருவதாகவும் சொல்லப்படுது. நிச்சயமாக அவர் நாட்டுக்குள்ள கொண்டு வரப்பட வேண்டிய ஒருத்தர். இஷாரா செவ்வந்தியோட செய்தினால இந்த செய்தி பெரிய அளவுல பேசப்படல. உண்மையிலே இவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கப்பம் அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட். அவர் அடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது. கப்பத்துக்கு பேர் போனவர். கப்பம் கேட்பாரு, கொடுக்கலன்னா மிரட்டுவாரு, மேல அடிப்பாரு, ஆயுதத்தை வச்சு மிரட்டுவாரு, ஏழாவிட்டா போட்டு தள்ளிடுவாரு. பஸ்ஸோட சொந்த ஒரு எம்பிலிபிட்டிய கொழும்புக்கு ஒரு கண்டக்டரா போனாரு. குறுகிய காலத்துல பஸ்ஸுக்கு சொந்தக்காரர் ஆனாரு. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, மிரட்டல், கப்பம் பெறுறது, இப்படியான பல்வேறு விஷயங்கள் செஞ்சதுனால பஸ் ஓனரா மாறினதோட நல்லா இருக்க தொழில் குறுகிய காலத்தை சம்பாதிச்சாச்சு, நம்மளை பார்த்தா எல்லாரும் பயப்படுறாங்கன்னு சொல்லி தொடர்ந்து அது தொழிலை செய்ய ஆரம்பிச்சாரு. இதனுடைய கொலைப்பட்டியல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2022ஆம் ஆண்டு ஹங்கல்லையில ஒரு வியாபாரிட கப்பம் கேட்டு கொடுக்காதனால அவரை போட்டுட்டாரு. அந்த குற்றச்சாட்டு இவர் மீது வைக்கப்படுது. அதே வருஷத்துல மற்றொரு வியாபாரிட்ட கப்பம் கேட்டு மிரட்டிருக்கிறாரு, கொடுக்கல, அவரையும் போட்டு தள்ளியதான குற்றச்சாட்டும் அவர் மீது வைக்கப்படுது. முடியல பட்டியல். அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2023ஆம் ஆண்டு மன்னர் ரொஷான் என்பவரையும் அவருடைய நண்பரையும் போட்டு தள்ளிய குற்றச்சாட்டும் இவர் மீது வைக்கப்படுது. 2024ஆம் ஆண்டு ஹங்கோல பிரதேசத்துல வஜ்ர நிஷாந்த என்பவரையும் மன்னர் ரொஷானுடைய சகோதரையும் படுகொலை செய்த குற்றச்சாட்டும் இவர் மீது வைக்கப்பட்டது. யார் இவரெல்லாம் பார்க்க மாட்டாரு. பணம் தரியா, உயிரோடுடன் இல்லையா எமுலகத்துக்கு அனுப்பி வச்சிருவேன்ற மாதிரி இரட்டை கொலையாகவே செஞ்சுட்டு வந்திருக்கிறாரு. அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 2025ஆம் ஆண்டு ஜூலை மாதம் கொட்டகர பொட்டா என்று சொல்லப்படுகின்ற ஒரு மனிதரை கொலை செய்வதற்கான முயற்சி எடுக்கப்பட்டது. மயிரில் அவர் உயிர் தப்பினாரு. 2025ஆம் ஆண்டு தெம்பட்ட கொண்ட ருவான படுகொலை செய்யறதுக்கு 2 பேரை துப்பாக்கியோடு அனுப்பி வச்சாரு. ஏதோ ஒரு தகராறுல துப்பாக்கியை வச்சுட்டு அந்த 2 பேரும் தலைமறைவான சம்பவம் பதிவாகி இருந்தது. 2025ஆம் ஆண்டு பனா மந்திரி என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் பிரதேச சபை உறுப்பினரான சாந்தைய நடு ரோட்ல படுகொலை செஞ்ச சம்பவமும் பதிவாகி இருந்தது. இப்படி பல்வேறு குற்றச்செயலோட சம்பந்தப்பட்ட ஆசாமி வெளிநாட்டுல உட்கார்ந்து கொண்டுதான் இந்த ஒரு விஷயத்த செஞ்சு வந்திருக்கிறாரு. போதும் அட்டகாசம், அடங்குங்க, அடங்காட்டி பிடிச்சு உள்ள வைப்போன்ற மாதிரி இப்போது போலீசார் ரெட் நோட்டீஸ் அடிச்சு துபாயில இவரை கைது செஞ்சு உள்ள வச்சிருக்கிறாங்க. கூடிய சீக்கிரம் நாட்டுக்குள்ள கொண்டு ஏன் அப்பா செஞ்சீங்க, எதுக்கு செஞ்சீங்க, என்ன எது கண்டக்டரா போனவங்களுக்கு எதுக்கு இந்த தொழில் அப்படின்ற பல்வேறு விஷயங்களை போட்டு எடுப்பாங்க. பொறுத்துன்னு பார்க்கலாம். இஷாரா செவ்வந்திக்கு அடுத்தது பரபரப்பான செய்தியாக இவர செய்தி தான் வரப்போகுது. அடுத்த செய்தி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
தங்கல்ல பிரதேசத்துல பாரிய அளவுல போதைப் பொருட்கள் மீட்கப்பட்டது. ஒரு கட்டத்துல சீனி மோதிர பகுதியில கிட்டத்தட்ட 1000 கோடி பொறுமதியான போதைப் பொருள் மீட்கப்பட்டது. அதுக்கு பிறகு 839 கிலோகிராம் போதைப் பொருள் கடல்ல கைவிடப்பட்ட நிலையில, மிதந்த நிலையில கடற்படையினரும் எஸ்டிஎஃப் படைப்பிரிவினரும் சேர்ந்து அதை மீட்டெடுத்தாங்க. அங்க கசிங்க நீர்களை குடிச்ச நாய்கள் கூட நிம்மதியா இருக்கிற, தலை சுத்தி கிருக ஆரம்பிச்சது. மனுஷனை விட்டு வைக்கல, ரோட்ல போற நாயையும் விட்டு வைக்கல. அப்படியான ஒரு சம்பவம் பதிவாகிறது. இப்படி நாடு முழுக்க தாராளமாக கிடைக்கிற ஒரு பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த போதைப் பொருள் தான். நாலாபுறமும் கடலால் சூழப்பட்ட நாடு, கடற்படை பாதுகாப்புக்கு இருக்குது. எப்படி இதுக்குள்ள போதைப் பொருள் வருது அப்படின்னு ஒரு கேள்வி எல்லோருக்குள்ளும் இருந்தது இல்லையா? இந்த கேள்விக்கான பதில ஒரு இளம் யுவதி சமுதித என்ற ஊடகவியலாளரோட நேர்காணல்ல ஆதாரங்களோட முன்வைச்ச செய்தி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்குது. அதுக்கான விடையை எல்லாத்தையும் அவர் சொல்லி இருந்தார். அதுல அவர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த போதைப் பொருட்களை நாட்டுக்குள்ள கொண்டு வருகின்ற மிக முக்கியமான பணியை செய்யறவர், டிரான்ஸ்போர்ட் வசதிகளை செஞ்சு கொடுக்கிறது பாலமல்லி அப்படின்னு சொல்லி தைரியமாக ஊடகங்களுக்கு முன்னால அந்த யுவதி சொன்ன ஒரு விஷயம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. பாலமல்லி அவருடைய போதைப் பொருட்களை கொண்டு வருவாராம், பிறருடைய போதைப் பொருட்களையும் பத்திரமா கொண்டு வருவாராம். காரணம் என்னன்னா, ஒரு மீன்பிடி தொழிலாளியாக அந்த கடற்பரப்புல தனது அனுபவங்கள் இருப்பதனால இவர் மீது அவங்களுக்கு நம்பிக்கை மட்டும் இல்ல, இவர் இதோட சம்பந்தப்பட்ட அதிகாரிகளை கைக்குள்ள வச்சு கொண்டுதான் இதை செய்யறாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்களை அவ உடைச்சதையும் போட்டு உடைச்சதையும் பார்க்க முடிந்தது. மேலும் பாலமல்லியினுடைய 1000 கிலோ போதைப் பொருள் எதிர்வரும் தினங்களை உள்ள வரப்போகுது, அது ஈரான்ல இருந்து வரப்போகுது அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னா. பாலமல்லி எப்படியான ஒரு விஷயத்த செய்வாருன்னா, சிறு தொகையை சிக்க வச்சுட்டு அதுல போலீசார் கவனம் செலுத்தும் பொழுது பெரிய தொகையை உள்ள எடுத்துருவாரு அப்படின்னு ஒரு விஷயத்தையும் சொல்லி இருந்தா. வேறு யாருடையாவது போதைப் பொருட்களை டிரான்ஸ்போர்ட் செய்யறதாக இருந்தால் அது பத்திரமாக கரைக்கு கூடாது கொடுக்கறதா இருந்தா அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பணமாக எதுவும் வாங்க மாட்டாராம், போதைப் பொருட்களை வாங்குவாராம். உதாரணத்துக்கு ஹெரோயினாக இருந்தா 20% கொண்டு வாரத்துல 20% இவருக்கு கொடுக்கணும், ஐஸ் போதைப் பொருளாக இருந்தால் 40% கொடுக்கணும் அப்படின்ற ஒரு திட்டத்துலதான் இந்த ஒரு பணி அவர் செய்து வருவதாகவும் அவர் துல்லியமாக சொல்லி இருந்ததை பார்க்க முடிந்தது. இந்த படகுல போறவங்க இவங்களுக்கான கொடுப்பனவு எப்படி கொடுப்பார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெரிய படகுல ஈரான்ல இருந்து வேறு நாடுகள்ல இருந்து போதைப் பொருளை கொண்டு வரவங்க ஒரு எல்லைக்குள்ள வந்ததுக்கு பிறகு சிறிய போர்டுகளை மீன் பிடிக்கிற தோரணையில அல்லது பாசாங்கு செஞ்சு மீன் பிடிக்கிற அமைப்புல அவங்களை அனுப்பி அந்த சின்ன போர்டுக்கு தான் இந்த போதைப் பொருட்களை மாத்தி கரைக்கு கொண்டு வருவாங்களாம். கரையில கொண்டு பத்திரமா சேர்த்துட்டா 5 கோடி கொடுப்பார் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லப்படுது. அப்படின்னா யார் தான் மீன் பிடிக்க போவாங்க? அதனாலதான் இன்னைக்கு மீன் பிடிக்கிறதுல யாரும் தொழிலா செய்யறது இல்லை. தென் மாகாணத்துல படகுன்ற ஒரு பேரு, வலன்ற ஒரு பேரு, அதுக்குள்ள தேவையானதெல்லாம் மீன் பிடிக்கிற பாசாங்கு செஞ்சு மீன் பிடிக்கத்தான் போவாங்க. ஆனா கொண்டு வரது மீன் கிடையாது. பொதியாக இந்த போதைப் பொருட்களை கரை ஒதுங்க வைப்பாங்க. அந்த யுவதி வைக்கிற அடுத்த ஒரு குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கடந்த சில மாதங்களாக மிக முக்கியமான நாகூட்டி என்று சொல்லப்படுகின்ற போதை தடுப்பு பிரிவினுடைய டிஐஜியாக இருந்தவரையும் அதனுடைய பணிப்பாளரையும் பணி இடமாற்றம் செய்திருந்தாங்க. இந்த 2 நபர் மீதும் அவ வைக்கிற குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு தேவையான அனைத்தையும் பாலமல்லி செய்து கொடுப்பதனால இவங்க கண்டுக்கிறது இல்ல, இவங்களுடைய வாகனத்துலதான் தேவையான இடங்களுக்கு யார் கண்ணும் படாம சந்தேகிக்காத வடிவத்துல பாலமல்லியினுடைய இந்த போதைப் பொருட்களை பல்வேறு இடங்களுக்கு விநியோகம் செஞ்சுட்டு போறாங்க அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டையும் சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. என்னோட பாதுகாப்புக்கு வர வேண்டியவங்க போதையை தடுக்கிறதுக்கே ஒரு பிரிவை உருவாக்கி உணவு பார்த்து தாரவங்களுக்கு பணமும் எக்ஸ்ட்ரா ஒதுக்கீடு செய்யப்பட்டு போதையை தடுங்க அப்படின்னு சொன்ன இடத்துல மிக முக்கியமான பணிப்பாளராக இருந்தவர், டிஐஜியாக இருந்தவங்க எதனால இதை பண்ணினாங்க அப்படின்ற ஒரு கேள்வி விடை இல்லாம இருந்தது. ஏதோ ஒரு வகையில் இவர்கள் இப்போது விசாரணைக்கு உட்படுத்தப்பட்ட செய்தியும் கடந்த சில தினங்களை நாங்க பார்த்தோம். திட்டம் போட்டு திருடும் கூட்டம் திருடி கொண்டே இருக்கும், சட்டம் போட்டு தடுக்கும் கூட்டம் தடுத்து கொண்டே இருக்கும் என்பதுதான் அந்த காலத்துல பாடின பாட்டு. இப்ப அப்படி இல்லை, எல்லாருமே திருடர்களாக மாறியதுனால நாட்டுக்குள்ள இலகுவாக இங்க போதைப் பொருட்கள் வரத பார்க்க முடியுது. இந்த பணிப்பாளராக இருந்தவருக்கு காலியில ஒரு சொகுசு வீடு இருக்கு. அந்த சொகுசு வீட்டுக்கு சிசிடி கேமரா 20 லட்சம் பொறுமதியான சிசிடி கேமராக்கள் ஃபிட் பண்ணப்பட்டிருக்குது. இதை செஞ்சு கொடுத்ததும் போதைப் பொருட்களை வியாபாரம் செய்கின்ற ஒரு வியாபாரின் ஒரு விஷயத்தையும் தைரியமாக சொல்லி இருந்தா. ஒரு தமிழ் எஸ்ஐ ஒருத்தர் இருந்திருக்கிறாரு அந்த நாகோட்டி போதை தடுப்பு பிரிவுல. அவர் ஒரு நபரை கைது செஞ்சாரு. அவர்கிட்ட விசாரணை மேற்கொண்டதுல இன்னொரு நபரை கைது செஞ்சாங்க. அந்த நபரை கைது செஞ்ச உடனே இந்த பணிப்பாளர் போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, அந்த நபரை விடுங்க. டிரான் அலஸ் முன்னைய நாள் மக்கள் பாதுகாப்பு அமைச்சராக இருந்தவர் போன் பண்ணி சொன்னாரு, அவரை விட சொல்லி நீங்க விட்டுருங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லி அவரை அந்த தமிழ் எஸ்ஐ விட்டிருக்கிறாரு. விட்டது மட்டுமல்ல, அவருடைய RIB என்று சொல்லுகின்ற நோட்ல அந்த ஒரு விஷயத்தை குறிப்பிட்டதாகவும்
அதெடுத்து பார்த்து விசாரணை செய்து கொள்ளலாம் என்ற ஒரு விஷயத்தை ஆதாரபூர்வமாக அந்த யுவதி சொன்னது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அது மட்டுமல்ல, பாலமல்லி வெளிநாட்டுல இருந்து கொண்டுதான் இதை அனைத்தையும் கச்சிதமா செஞ்சுட்டு வந்தாரு. பாலமல்லி 2023 நாட்டுக்குள்ள வந்தாரு. விமான நிலையத்துல வச்சு கைதுக்கான ஏற்பாடுகிற போலீசார் செய்யற நேரத்துல உடனடியாக இந்த போதை தடுப்பு பிரிவினுடைய பணிப்பாளர் போன் பண்ணி சொல்லியிருக்கிறாரு, கைது செஞ்சிடவானாம், என்ன சந்திக்கத்தான் வாராது, விட்டுருங்க அப்படின்னு சொன்னதுக்கு என்னங்க அவரை கைது செய்யாம விட்டதாகவும் சொல்லப்படுது. நாக்குட்டி என்று சொல்லப்படுகின்ற போதை குற்றத்தடுப்பு பிரிவினுடைய டிஐஜியாக இருந்தவர் பாலமல்லியினுடைய மாமா, அதாவது அம்மாவினுடைய தம்பியினுடைய மனைவியினுடைய கிளாஸ்மேட், அதாவது மாமியோட கிளாஸ்மேட். அவ்வளவு விசுவாசம். நாட்டுக்கு செய்யற துரோகம், போதை என்றது வீடு வீடாக போயாச்சு. ஒரு யுத்தத்தை விட மோசமான ஒரு சூழ்நிலையை நாட்டுல உருவாக்கி இருக்குது. என்னதான் இருந்தாலும் தற்போது அரசு போதைக்கு எதிரான நடவடிக்கைகளை மேற்கொள்றது என்பது ஆரோக்கியமான விடயம். எனவே குறித்த பணிப்பாளரை பணி நீக்கம் செய்து இப்போது விசாரணைக்கு உட்படுத்தியிருக்குது போலீஸ் ஆணைக்குழு. போதை இல்லாத, ஊழல் இல்லாத, ஆயுதம் இல்லாத நாடு உருவாகட்டும் என்று கூறி மற்றொரு காணொளியிலே உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி.